Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸ்லாம் டங்க் அனிமியோட எபிசோட் 65 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே மாக்கி கிட்ட ரெண்டு ஃப்ரீ த்ரோ இருந்திருக்கும். அந்த ரெண்டு ஃப்ரீ த்ரோவையுமே மாக்கி வந்து சக்சஸ்ஃபுல்லா மேக் பண்ணனால கைனன் டீம் வந்து இப்போ ஒரு பாயிண்ட் லீடிங்கா வந்துடுறாங்க. இப்போ கேமோட மொமெண்டம் ஃபுல்லாவே கைனன் கிட்ட தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கைனன் தோத்துருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கோகுரே இன்னொரு பையன் ரெண்டு பேருமே அக்காகி கிட்ட சொல்றாங்க. எனக்கு என்னவோ அப்படி தோணல அப்படின்னு அக்காகி சொல்றான். பாலுமே வந்து செண்டோ கிட்ட தான் கேம்குள்ள இருக்குது. அவன் சூப்பராவே ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்து மாக்கி இன்னொரு டிஃபென்ஸ் ரெண்டு டிஃபென்ஸையுமே தாண்டி அழகாவே பால ஷூட் பண்றான். அக்காகியுமே யோசிக்கிறேன் இப்ப ரியோனன் டீமோட கேப்டனும் இல்ல, இப்ப ஃபூகடாவுமே பெஞ்ச்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப இருக்கப்ப எந்த ஒரு டீமா இருந்தாலும் அந்த இடத்துல ரொம்ப பயமா தான் இருக்கும். கண்டிப்பா தோத்துருவோன்ற நினைப்புல தான் இருப்பாங்க. ஆனா அங்க ரியோனன்ல சப்ஸ்டிட்யூட் பிளேயர்ல இருக்க ஒருத்தன் கூட அந்த மாதிரி நினைக்கவே இல்லை. எல்லார் கண்ணிலுமே வந்து இன்னுமே கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அந்த எல்லாரோட கான்ஃபிடென்ட்டுக்குமே காரணம் வந்து செண்டோ அப்படின்ற ஒரே ஒருத்தன் தான். அடுத்த கேம்குள்ள பால கியோட்டா தான் கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அவன் அப்படியே மாக்கி கிட்ட கொடுத்தோன்னே மாக்கி வந்து நின்ன இடத்துல இருந்து டக்குன்னு ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றான். இருந்தாலும் செண்டோ உள்ள வந்து அந்த பால தடுத்து விட்டுறான். அந்த பால செண்டோ தான் எடுத்துட்டு இப்ப அப்படியே முன்னாடி வேமா ஓடி வந்துகிட்டு இருக்கான். கூடவே மாக்கியும் கீப் பண்ணி வந்துகிட்டு இருக்கான். செண்டோ சூப்பராவே பாஸ்கெட்டுக்கு கிட்ட வந்ததுக்கு அப்புறமா செம்மையா ஜம்ப் பண்ணி அப்படியே டங்க் பண்றதுக்கு ட்ரை பண்றான். பட் அவன் கையில இருக்கிறப்ப மாக்கி வந்து அந்த பாலை பிடிச்சு தட்டி விட்டுறான். அப்படியே அவன் செண்டோவை பார்த்துட்டு அவ்வளவு ஈஸியா நீ வந்து டங்க் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு மட்டும் நினைக்காத அப்படின்ட்டு சொல்றான். நான் வந்து கண்டிப்பா டங்க் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு செண்டோ அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான். உன்னால கண்டிப்பா முடியாது அப்படின்ட்டு மாக்கி நினைக்கிறான். அடுத்த கேம்குள்ள பால மறுபடியும் கியோட்டா தான் கொண்டு வந்து மாக்கி கிட்ட கொடுக்குறான். இப்போ செண்டோ தான் மாக்கியை மார்க் பண்ணி நின்னுகிட்டு இருக்கான். ஆனா இந்த வாட்டி மாக்கி வந்து செண்டோவை தாண்டி போக ட்ரை பண்ணாம பின்னாடி கூடி பால ஜின்னுக்கு பாஸ் பண்ணிட்டு இவன் செண்டோவை போய் கரெக்டா மறைச்சுக்கிறான். அப்படியே இன்னொரு பக்கம் இப்ப சோகோகு ஸ்கூல்ல காட்டுறாங்க. ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்நேரம் பார்த்தா மின்னல் வேகத்துல ஒரு சைக்கிள் வந்து இவங்க டக்குன்னு கிராஸ் பண்ணிட்டு போகுது. ஹானமிச்சி தான் உள்ள போறான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ஒண்ணுமே புரியல. மீட்டோமே வந்து அது ஹானமிச்சி தாண்டா அப்படின்ட்டு சொல்றான். ஹானமிச்சி சைக்கிள்ல ரொம்பவே ஃபாஸ்டா வந்ததுல நல்லா மூச்சு வாங்கிட்டு நின்னுகிட்டு இருக்கான். ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ்மே அவன் பக்கத்துல ஓடி வந்துட்டு மேட்ச் எப்பரா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவங்க கூட எதுவும் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி காதை மூடிட்டு அவங்க கிட்ட எதுவுமே ரிப்ளை பண்ணாம அப்படியே முன்னாடி நடந்து வரான். அவங்களுமே பின்னாடி இருந்து ஹானமிச்சியை கூப்பிட்டு பாக்குறாங்க. பட் ஹானமிச்சி வந்து அவங்களை கண்டுக்கவே இல்ல. அடுத்து மறுபடியும் கேம் காட்டுறாங்க. இப்ப மாக்கி தான் பால ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். செண்டோ அவனை டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் மாக்கி வந்து அதுக்குள்ள ஷூட் பண்ணிடுறான் பால. இதனால கைனன் டீம் வந்துட்டு மறுபடியும் ஒரு பாயிண்ட் லீடிங் வராங்க. இதை பார்த்துட்டு செண்டோ சும்மா இருப்பானா, அவனுமே இந்த ரிவெஞ்ச் தாரம் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு வேமா ஒரு பால் எடுத்துட்டு வந்து அவன் ஒரு பால் ஷூட் பண்ணி மறுபடியும் ரியோனன் டீம் லீடிங்க்கு கொண்டு வரான். மறுபடியும் இப்ப ஹானமிச்சி தான் காட்டுறாங்க. அவன் வந்து அங்க பாஸ்கெட்பால் கோர்ட்டுக்குள்ள நின்னு ஜம்ப் ஷாட்டுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் அவனோட ஜம்ப் ஷாட் எதுவுமே இந்த வாட்டி பாஸ்கெட்குள்ள ஒழுகவே மாட்டேங்குது. அந்நேர பின்னாடி கோச் ஆன்சைமே அங்க வராரு. அப்படியே அவர் பால் தூக்கி ஹானமிச்சி கிட்ட கொடுத்துட்டு நீ வந்து கண்டினியூ பண்ணி நான் வந்து ஜஸ்ட் உன்னை பார்க்க மட்டும் சரி அப்படின்ட்டு சொல்றாரு. கேம்குள்ள இப்ப பால் வந்து செண்டோ கிட்ட தான் இருக்குது. அவனை டிஃபெண்ட் பண்ணி மாக்கி தான் நின்னுகிட்டு இருக்கான். ஒருத்தருமே மேன் டு மேன் மார்க் பண்ணி நின்னுகிட்டு இருக்காங்க. இந்த கேமே வந்துட்டு செண்டோ வெர்சஸ் மாக்கிக்கான 1-on-1 கேமா தான் இருக்க போகுது அப்படின்ட்டு அக்காகி சொல்றான். அதுக்கடுத்து இன்னொரு பக்கம் அக்காகியோட வீட்டை காட்டுறாங்க. அங்க வந்துட்டு ஒரு போன் கால் அடிக்குது. அதை போய் ஹார்கோ என்னன்னு சொல்லிட்டு பாக்குறா. அக்காகி வந்துட்டு இன்னும் பாஸ்கெட்பால் மேட்ச்ல இருந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கோ சொல்றான். யாரும் ஆப்போசிட்ல இருக்கவங்க ஏதோ ஒன்னு பேசுறாங்க. இதை கேட்டு ஹார்கோக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிருது. கேம்குள்ள மாக்கி வந்துட்டு அடுத்த ஒரு பால் ஷூட் பண்ணி சூப்பராவே பாயிண்ட் வாங்குறான். கைனன் டீம் வந்துட்டு கேம்குள்ள மறுபடியும் இப்போ ஒரு பாயிண்ட் லீடிங் வந்துடுறாங்க. ஹார்கோக்கு அந்த போன் கால்லயுமே கோச் ஆன்சை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு தான் அவர் ரொம்பவே ஷாக் ஆயிருக்கிறா. இன்னொரு பக்கம் கேம்குள்ள ஐடாவுமே வந்துட்டு செண்டோவை நோட் பண்றான். செண்டோ வந்துட்டு வழக்கத்தோட ரொம்பவே அதிகமா டயர்ட் ஆயிட்டான். அப்படின்னா கைனன் டீம் வந்துட்டு இதுல இருந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான டீம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். ரியோனன் கோச்சுமே செண்டோவை பார்த்து புரிஞ்சுக்கிறாரு. அவன் தான் அஃபென்ஸ் டிஃபென்ஸ் ரெண்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால அவன் டயர்ட் ஆகிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இப்படியே போச்சு அப்படின்னா செண்டோவால சோகோக்கு இன்ஸ்டால் ஆண்டுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரியோனன் கோச் வந்து அவனை சப்ஸ்டிட்யூட்ல மாத்துறதுக்காக அப்படியே எந்திக்கிறாரு. அந்நேரம் ஃபூகடா அங்க முன்னாடி வந்து நிக்கிறான். ஃபூகடா வந்துட்டு வேணாம் அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டு இருக்கா. என்னடா சொல்ல வர நீ அப்படின்னு சொல்லிட்டு கோச் கேக்குறாரு. இல்ல இப்ப நீங்க செண்டோவை வெளியே எடுத்தீங்க அப்படின்னா அது அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. அவன் வந்து கண்டிப்பா தோக்க மாட்டான். அவன் உள்ள இருக்கட்டும் அப்படின்னு சொல்றான். ரியோனன் கோச்சுமே அப்படியே செண்டோவை பார்த்துட்டு இப்ப பிளான மாத்திடுறாரு. சரி ஃபூகடா நீ போய் இப்ப செண்டோவுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபூகடாவை இப்ப உள்ள அனுப்பி வைக்கிறாரு. ஃபூகடா உள்ள வரும்போது அவனுக்கான ஆடியன்ஸ்ல வந்து செம்மையா சத்தம் போட்டு சியர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்நேரம் ஸ்டேடியம்குள்ள யாரோ ஒருத்தர் வந்துட்டு அக்காகியை சத்தமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. யாராவது அக்காகின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு வந்து ஒரு போன் கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. யாராவது நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அக்காகியுமே அந்த பொண்ணு பக்கத்துல போய் நிக்கிறான். அக்காகியை பார்த்துட்டு அவங்க ரொம்ப பயந்துறாங்க. அக்காகியுமே அவங்க கிட்ட நான் தான் அக்காகி அப்படின்னு சொல்றேன். அவங்களுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்துட்டு போன்லயே ரொம்ப எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு போறாங்க. மத்த சோகோ பிளேயர்ஸ் யாருக்கும் ஒண்ணுமே புரியல என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு அக்காகி அங்க போன் எடுத்து போய் பேசினாதான் தெரியுது ஹார்கோ தான் கால் பண்ணிருக்கா. ஹார்கோ நீ எதுக்காக கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி கேக்குறான். அப்பதான் கோச் ஆன்சை பத்தி ஏதோ ஒரு விஷயம் சொல்றேன். இதை கிட்ட அக்காகியுமே ரொம்ப ஷாக் ஆகுறான். கோச் ஆன்சை வந்துட்டு கம்ப்ளீட்டாவே கொலாப்ஸ் ஆயிட்டு ஹாஸ்பிடல் கூட்டு போயிருக்காங்க அப்படின்னு அவ சொல்றேன். எந்த ஹாஸ்பிடல் அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி அட்ரஸ் எல்லாம் கேட்டு வைக்கிறான். அக்காகி வந்துட்டு மத்த சோகோ பிளேயர்ஸ் யார்கிட்ட இதை பத்தி சொல்லல. அவங்க சொன்னா ரொம்ப பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோகரே ஆயக்கோ ரெண்டு பேரும் மட்டும் கூட்டிட்டு ஒரு டாக்ஸில அந்த ஹாஸ்பிடலுக்கு போறான். மிட்சி அவனோட வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கப்ப ஒரு ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேக்குது. அவனோட சூலேஸ்மே வந்துட்டு பிஞ்சு போயிருச்சு. ஏதோ பேட் சைனா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நினைக்கிறான். இன்னொரு பக்கம் ரூகாவா நடந்து போய்கிட்டு இருக்கப்ப அவனுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு கருப்பு பூனை வந்து நிக்குது. இவனுமே அதை பார்த்துட்டு அந்த பூனை கூட லாலாமேன்னு சொல்லிட்டு அது கூட லாடருக்கு பக்கத்துல கூப்பிடுறான். ஆனா அது வந்துட்டு இவனை கண்டுக்க கூட இல்ல. ஒரே அசிங்கமா போச்சு இவனுக்கு. இன்னொரு பக்கம் ரியோட்டாவை காட்டுறாங்க. அவனுக்கு முன்னாடியுமே வந்துட்டு ஒரு காக்கா நின்னுகிட்டு இருக்குது. காக்கானா இந்த மாதிரி மனுஷங்க பக்கத்துல வந்து நிக்க கூடாது, ஒழுங்கா கிட்ட பறந்து போ பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா சொல்றான். பட் அது வந்து பயப்படாம அங்கேயே இருக்குது. இப்பெல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரியோட்டா வந்து பக்கத்துல போய் பயன்படுத்த பாக்குறான். பட் அது வந்துட்டு இவன் கையை பிடிச்சு கொத்தி வச்சுக்கிட்டு இருக்கு. அக்காகியும் டாக்ஸிக்குள்ள வச்சு கோகரே ஆயக்கோ கிட்ட ஹார்கோ வந்துட்டு என்கிட்ட இன்னொரு விஷயமே சொன்னா கோச் ஆன்சைக்கு வந்துட்டு இப்ப ஆபத்தா எதுவும் இல்லையா, அதனால அது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். நம்மளோட மேட்ச் வேற நாளைக்கு இருக்குது, நமக்கு மேட்சுக்கு முன்னாடி அப்படி கோச் ஆன்சைக்கு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயக்கோ ரொம்ப ஃபீல் பண்றா. இப்போதைக்கு நம்ம வந்துட்டு மேட்சை பத்தி எல்லாம் திங்க் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்காகியும் சொல்றான். இப்போ மறுபடியும் கேம் வந்துட்டு காட்டுறாங்க. கைனன் டீம் 79 ரியோனன் 75 சொல்லிட்டு 4 பாயிண்ட் கைனன் டீம் தான் லீடிங்
லீடிங்ல இருக்காங்க. கேம் முடியறதுக்கு லாஸ்ட் ஒரு 30 செகண்ட் தான் இருக்குது. அந்நேரம் ஃபுகுடா சூப்பராவே ஒரு ஷாட்டை மேக் பண்ணி அடுத்து ஒரு 2 பாயிண்ட் ரியோனனுக்கு எடுத்து கொடுக்குறான். இன்னுமே கேம்குள்ள லாஸ்ட் ஒரு 20 செகண்ட் தான் இருக்குது. பால் வந்துட்டு மாக்கி கிட்ட தான் இருக்குது. அவன் தான் ட்ரிபிளிங் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். செண்டோ மாக்கி வந்து டைட்டா மார்க் பண்றான். அவன் வந்து ஷூட் பண்ண விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு ரியோனன் கோச்சும் சத்தமா சொல்லிட்டு இருக்காரு. கேம்குள்ள இன்னும் 10 செகண்டுக்கு கம்மியான டைம் தான் இருக்குது. அந்நேரம் கைனன் கோச்சுமே வந்துட்டு இதே மாதிரி கீப் அப் பண்ணுங்க ஒரு 10 செகண்ட் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா சொல்றாரு. மாக்கி கிட்ட இப்ப பால் இருக்கனால 2 டிஃபென்ஸ் அவன் பக்கத்துல வந்துடுறாங்க. செண்டோமே வந்துட்டு இவங்கிட்ட இருந்து பால் ஸ்டீல் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். அந்நேரம் மாக்கிக்கு பின்னாடி இருந்து ரியோனன் பிளேயர் ஒருத்தன், அதாவது ஈக்கிகாமின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருப்பான் இல்லையா, அவன் வந்துட்டு லைட்டா பால் வந்துட்டு அப்படியே தட்டி விட்டுறான். சூப்பர் டைக்கிகாமி அப்படின்னு சொல்லிட்டு ரியோனன் கோச்சும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த பால செண்டோ வந்துட்டு கரெக்டா போய் பிடிச்சிடுறான். லாஸ்டா ஒரு ஃபாஸ்ட் பிரேக்குக்கு செண்டோ வந்துட்டு செம்ம ஃபாஸ்டா வந்துகிட்டு இருக்கான். மாக்கியுமே அவன் கூடவே தான் வந்துகிட்டு இருக்கான். இன்னுமே கேம்குள்ள ஒரு 4 செகண்ட் தான் இருக்குது. ரெண்டு பேருமே பேஸ்கெட்டுக்கு பக்கத்துல இப்ப வந்துடுறாங்க. செண்டோ வந்துட்டு பேஸ்கெட்டுக்கு பக்கத்துல வந்த உடனே அப்படியே ஜம்ப் பண்ணிடுறான். கூடவே மாக்கி அவனை டிஃபெண்ட் பண்றதுக்கு ஜம்ப் பண்றான். செண்டோ ஏர்ல பால வச்சுக்கிட்டு இருக்கும்போது மாக்கி வந்துட்டு அவன் கையை பக்கத்துல கொண்டு போயிடுறான். அதுக்கப்புறமா தான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்க, ஏதோ வித்தியாசமா இருக்குது, இந்த இடத்துல செண்டோவான் ஆயிரத்திலிருந்து நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு மாக்கி வந்துட்டு அவனோட கையை எடுத்துறான். டிஃபெண்ட் பண்ணவே இல்ல. அதனால செண்டோ வந்துட்டு அந்த ஒரு பால ஈஸியாவே டங்க் பண்ணிட்டு போயிடுறான். இது வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஷாக்கிங்கா போச்சு. ஃபைனலி ரெண்டு டீமே 79-79 சொல்லிட்டு ஈக்குவலா இருக்காங்க. டைமுமே வந்துட்டு இப்ப 0 செகண்டுக்கு வந்துருது. டைம் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரெண்டு டீமும் ஈக்குவலா தான் இருக்காங்க. அதனால வேற வழியே இல்ல, ஓவர் டைம் போய் தான் ஆகணும். எல்லா ரியோனன் பிளேயர்ஸுமே வந்துட்டு செண்டோவை பயங்கரமா பாராட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. செண்டோவுமே வெளியே பெஞ்ச்ல இருந்து உட்கார்றப்ப ரொம்பவே டயர்டா தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் பிரேக்கு அப்புறமா 5 நிமிஷம் இந்த கேம் வந்து ஓவர் டைம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அக்காஹி, கோகுரே, ஆயகோ எல்லாருமே வந்துட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல வந்து ரீச் பண்றாங்க. கோச் ஆன்சே வந்துட்டு எந்த ரூம்ல இருக்காருன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு டக்குனு அந்த ரூம் நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. அங்க ரூமுக்கு வெளியே தான் வந்துட்டு ஹானமிச்சி நின்னுகிட்டு இருக்கான். ஹானமிச்சி அங்க வந்துட்டு ரொம்பவே சோகமா நின்னுகிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இவங்க 3 பேருக்கும் ரொம்பவே பயம் கொடுத்துருச்சு. 3 பேருமே வந்துட்டு அப்படியே ஹானமிச்சியை கூப்பிடுறாங்க. ஹானமிச்சி பின்னாடி திரும்பி பாக்குறப்ப அவன் கண்ணு ஃபுல்லா அவ்வளவு தண்ணியா இருக்குது. அக்காஹி இதை பார்த்துட்டு இன்னுமே ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடறான். கோச் ஆன்சாக்கு என்னாச்சு, இப்ப அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா ஹானமிச்சி வந்துட்டு அப்பவும் எதுவும் பேசாம அமைதியாவே நின்னுகிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இவங்க 3 பேருக்கு இன்னுமே பயமாயி போகுது. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இதுவரை நம்ம ஸ்லாம் டங்க் அனிமில எந்த ஒரு கேமும் ஓவர் டைம் போய் பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ரியோனன் வெர்சஸ் கைனன்கான கேம் தான் வந்துட்டு ஓவர் டைம்ல போக போகுது. அதுல யாரு வின் பண்ண போறான்னு சொல்லிட்டு தெரியல. இன்னொரு பக்கம் கோச் அன்சாய்க்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. ஹானமிச்சி சொன்னா மட்டும் தான் அதுவுமே நமக்கு தெரிய வரும். கோச் அன்சாய்க்கு என்னாச்சு அண்ட் ரியோனன் வெர்சஸ் கைனன் கேம்ல யார் வின் பண்ணுவான்றதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.